Fourth question, give two equivalent ratios for each of the following. கொடுத்துருக்கிற 3 சப்டிவிஷன் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 2 ஈக்குவலண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கிறத ரேஷியோவை ஃப்ராக்ஷனில் ஃபஸ்ட் நம்ம ரைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3:2 3/2 நான் எழுதிக்கிறேன். இப்போ 2 கேட்டிருக்காங்களா, 2 ஈக்குவலண்ட் ரேஷியோ. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ராக்ஷனை எழுதிட்டு இது என்ன பண்ணணும், 2 டேபிளில் மல்டிபிள் பண்ணுங்கள் ரெண்டுமே. என்ன வரும், 3 2s are 6 2 2s are 4. இப்போ ஒரு ஈக்குவலண்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது கொடுத்துருக்கிற அதே நம்பர் தான், அந்த 3/2 எழுதிட்டு இது நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் கண்டுபிடிங்க. ஓகேவா, 3 டேபிளில் சேம் 3 டேபிளில் மல்டிபிள் பண்ணால் 3 3s are 9 2 3s are 6. இப்போ 2 ஈக்குவலண்ட் ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இதை எப்படி ரேஷியோவை எழுதலாம், 6:4. இதை எப்படி எழுதலாம், 9:6. இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. கொடுத்துருக்கிற கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 3:2 ஈக்குவல் டு என்ன 2 ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம், 6:4 ஈக்குவல் டு 9:6. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், ஈக்குவலண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். சேம் ஃபஸ்ட்டு 2 டேபிளால் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு 3 டேபிளால் கண்டுபிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இதே மாதிரி தான் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஃப்ராக்ஷனில் எழுதிக்கலாமா. 1:6 எப்படி எழுதலாம், 1/6ன்னு எழுதலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிளில் பண்ணலாம். 2ஆல் ரெண்டுமே மல்டிபிள் பண்ணுங்கள். 1 2 is 2 6 2s are 12. இது ரேஷியோவில் எழுதுனா எப்படி எழுதலாம், 2:12. ஓகே, இதே மாதிரி அதே 1/6 என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு 3 டேபிளால். ஓகே, 1 3s are 3 6 3s are 18. என்ன வரும், 3:18. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கொஷின் என்ன, 1:6. அதுக்கு என்ன 2 ஈக்குவலண்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம், 2:12 ஈக்குவல் டு 3:8. அவ்வளோதான். இப்போ 1:6க்கு நம்ம 2 ஈக்குவலண்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. சேம் ஃபஸ்ட்டு 2 டேபிளில் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், 5:4 ஃப்ராக்ஷனில் எழுதணும். 5/4 ஃபஸ்ட்டு 2 டேபிளால் மல்டிபிள் பண்ணுங்கள். பண்ணோன்னா 5 2s are 10 4 2s are 8. இதை இஸ்டில் எழுதணும்னா 10:8. நெக்ஸ்ட் அதே மாதிரி 5/4 3 டேபிளால் மல்டிபிள் பண்ணணும். பண்ணோம்னா 5 3s are 15 4 3s are 12. இதில் ரேஷியோவில் ரைட் பண்ணனா 15:12. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆன்சர் எடுத்து ரைட் பண்ணணும். கொடுத்துருக்கிற கொஷின் வந்து 5:4. அது கண்டுபிடிச்ச 2 ரேஷியோ என்னது, 10:8 ஈக்குவல் டு 15:12. அவ்வளோதான். ஈக்குவலண்ட் ரேஷியோனா சேம், வேறு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு 2 டேபிளை மல்டிபிள் பண்ணுறோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 3 டேபிளை மல்டிபிள் பண்ணுறோம். இது 3 ஈக்குவலண்ட் ரேஷியோ கேட்டிருந்தாங்கன்னா அடுத்த 4 டேபிளை மல்டிபிள் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.